T20 உலகக்கோப்பையை இந்திய அணி தற்பொழுது கைப்பற்றி இருக்கின்றது. 2007, 2024 வரிசையில மூன்றாவது முறையாக 2026 T20 உலகக்கோப்பையும் இந்திய அணி கைப்பற்றி அபார வெற்றியை தற்பொழுது பதிவு செய்திருக்கின்றது. குறிப்பாக T20 உலகக்கோப்பையினுடைய இறுதி போட்டி இன்றைய தினம் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி மைதானத்திலே நடைபெற்றது. இந்த போட்டியில் முதலில் டாஸ் சென்று பந்து வீச்சை தேர்வு செய்த நியூசிலாந்து அணிக்கு இந்திய அணி பெரிய அதிர்ச்சி ஒன்றை கொடுத்தது. தொடக்கம் முதலே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஆத்திகம் செலுத்தி வந்த கிரிக்கெட் தொடக்க ஆட்டக்காரர்கள் இறுதி வரைக்கும் விளையாடி 255 ரன்கள் குவித்து அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருந்தார்கள். வழக்கம் போல் வாழ்வா சாவா போட்டி மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிரான போட்டிகளும் அதே போன்று அரையிறுதி போட்டிகளும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்த சஞ்சு சாம்சன் இந்த போட்டியிலும் 89 ரன்கள் அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார். தொடர் முழுவதுமே சரியான ஆட்டத்தை வெளிப்படுத்தவில்லை என்று பெரும் விமர்சனத்துக்குள்ளான அபிஷேக் சர்மாவும் இந்த இறுதிப் போட்டியில் பிரமாதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்திய அணியினுடைய வெற்றிக்கு வித்திட்டிருக்கிறார். அவர் மட்டுமில்லாமல் மிடில் ஆர்டர் ஹார்திக் பாண்டியா, இறுதியாக வந்த சிவம் துபே உள்ளிட்டோரும் இந்திய ரன்களை குவிக்க மிகவும் பாடுபட்டு இந்திய அணி 20 ஓவர்கள்ல 255 ரன்கள் குவித்திருந்தது. 256 ரன்கள் குவித்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய நியூசிலாந்து அணி தொடக்கத்திலிருந்தே தடுமாறி இந்த தோல்வியை சந்தித்திருக்கின்றது. அடுத்தடுத்து வந்த வீரர்கள் விக்கெட்டுகளை படுத்து வந்த நிலையில டிம் ஷெரீப், மிச்சல் சாண்ட்னர், அணியினுடைய கேப்டன் மிச்சல் சாண்ட்னர் மட்டுமே நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார். ஆனாலும் கூட இந்திய அணியினுடைய பந்து வீச்சின் காரணமாக நியூசிலாந்து அணி தோல்வியை தழுவிருக்கின்றது. நியூசிலாந்து அணியினுடைய பந்து வீச்சு சுமார் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கிறார் இந்திய பந்து வீச்சாளர் பும்ரா. தொடர் முழுவதுமாக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய பும்ரா இந்த ஆட்டத்தில் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றி அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்திய அணி நியூசிலாந்து அணியை 151 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆக்கியிருக்கின்றது. தற்பொழுது மூன்றாவது முறையாக இந்த T20 கோப்பையை கைப்பற்றியிருக்கின்றது. 3 சாதனைகளையும் தொடர்ந்து படைத்திருக்கிறது. அதாவது தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை வெல்லும் அணி என்ற பெருமையை பெற்றிருக்கிறது. அதே போன்று 3வதாக முதல் அணி என்ற கோப்பையை சாதனையை படைத்திருக்கின்றது. அதே போன்று சொந்த மண்ணில் T20 உலக கோப்பையை வெல்லும் முதல் அணி என்ற பெயரையும் இந்திய அணி பெற்றிருக்கின்றது. இது மட்டும் இல்லாமல் ICC நடத்தக்கூடிய 3 2024 T20 கோப்பை, 2025ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் டிராபி, அதனைத் தொடர்ந்து 2026 T20 உலக கோப்பை என 3 கோப்பையை வெல்லும் முதல் அணி என்ற பல்வேறு சாதனைகளை இந்திய அணி பெற்றிருக்கின்றது. 2027 தோனி தலைமையான இந்திய அணி கோப்பையை கைப்பற்றியது. 2024 ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி கோப்பையை கைப்பற்றியது. அந்த வரிசையிலே தான் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி தற்பொழுது கோப்பையை கைப்பற்றி ஆரம்பமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றது. அவருக்கு ஏராளமான அரசியல் கட்சியினர், அதே போன்று மைதானத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அமித்ஷா, ரோஹித் சர்மா, தோனி உள்ளிட்டோரும் அங்கேயே அவருக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரசிகர்கள் இந்த வெற்றியை கோலாகலமாக கொண்டாடி வருகிறார்கள். சென்னை மெரினா கடற்கரையில் கூட சென்னை மாநகராட்சி சார்பில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த LED திரை அருகே வந்து நடனமாடி அவருடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வான வேடிக்கைகள் இந்தியாவிலே ஆங்காங்கே இடத்தில் வான வேடிக்கைகள் வெடித்துக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது சென்னை மெரினா கடற்கரையில் பட்டாசு வெடித்து ரசிகர்கள்
கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நடனங்கள் ஆடி தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அணியினுடைய வீரர்களுக்கும் தங்களுடைய வெற்றியை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மைதானத்திலே எந்த மாதிரியான ஒரு வெற்றியை நாம் பெற்றிருக்கோம் என்பதை அணியினுடைய வீரர்கள் தங்களுக்குள்ளாகவே கட்டி அணைத்து ஆசுவாசப்படுத்தி தன்னுடைய வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்றே நாம் சொல்ல வேண்டும். 2026 T20 உலகக்கோப்பை இந்திய அணி இப்பொழுது கைப்பற்றி இருக்கின்றது. சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி மிக இளம் வாய்ந்த வீரர்களை வைக்கக்கூடிய இந்திய அணி இந்த கோப்பையை கைப்பற்றி இருக்கின்றது. பெரிதாக அனுபவம் இல்லாத வீரர்களை வைத்து இந்திய அணி எப்படி T20 உலகக்கோப்பையை வெல்லும் போன்ற பல விமர்சனங்களுக்கு இந்திய அணி இன்று தனது முற்றுப்புள்ளியை வைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தொடக்கத்திலே சஞ்சு சாம்சங், தொடக்கத்திலே அபிஷேக் சர்மா போன்ற அனுபவம் இல்லாத வீரர்களை வைத்து எப்படி இந்திய அணி கோப்பையை வெல்லும் போன்ற பல விமர்சனங்களுக்கு இன்று இந்திய அணி முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. அதே போன்று அனுபவம் வாய்ந்த பந்தாளர்களை பொறுத்த வரைக்கும் பும்ரா மட்டுமே அணியில் இருக்கிறார். வீரர்களை எப்படி இந்திய அணி பந்து வீச்சில் சாதிக்கும் போன்ற பல காரணங்களை சொல்லியிருந்தது. 159 ரன்களில் நியூசிலாந்து அணியை முழுதாக இருக்கின்றது. இந்த மாதிரியான அனுபவம் இல்லாத வீரர்களுக்கு இந்திய அணி ஒரு தொகையை இந்திய அணி தற்பொழுது கோப்பையை வென்றிருக்கிறது என்று நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. மூன்றாவது முறையாக இந்திய அணி கோப்பையை கைப்பற்றி முன்பே குறிப்பிட்டது போலவே இந்திய அணி இந்த கோப்பையை கைப்பற்றியிருக்கின்றது. T20 உலக கோப்பையினுடைய இந்த போட்டியில் இந்தியா தனது வெற்றியை பதிவு செய்திருக்கின்றது. கோப்பையை தன்வசப்படுத்தி இருக்கின்றது என்றே நாம் சொல்ல வேண்டும். தொடக்க ஆட்டக்காரர்களான சஞ்சு சாம்சங், அபிஷேக் சர்மா, மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனான ஹார்திக் பாண்டியா, சிவம் துபே உள்ளிட்டோருடைய அதிரடி ஆட்டத்தினால இந்த கோப்பை இந்தியா தன்வசப்படுத்தி என்றே நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நியூசிலாந்து அணியை இந்தியா வெற்றி பெற்றுவிடும் என்றாலும் கூட நமக்கு சாதகமில்லாத இரண்டு, அதாவது அகமதாபாத் மைதானம் இந்திய அணிக்கு ராசி இல்லாத மைதானம் என்று சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் சொல்லி வந்தார்கள். அதே போன்று T20 உலகக்கோப்பை வரலாற்றிலே இந்திய அணி, அதாவது இந்திய அணி நியூசிலாந்து அணியை இதுவரை வென்றதில்லை என சமூக வலைதளங்களிலே சொல்லி வந்தார்கள். அதையெல்லாம் கடந்துதான் இந்த போட்டியிலே இந்தியா களம் கண்டது. அதையெல்லாம் தகுடுபடியாக்கி தற்பொழுது இந்திய அணி தன்னுடைய கோப்பையை நனவாக்கி இருக்கின்றது என்று நாம் சொல்ல வேண்டும். T20 உலக கோப்பையை மூன்றாவது முறையாக இந்திய அணி கைப்பற்றி இருக்கின்றது. தோனி, ரோஹித் சர்மா வரிசையிலே சூரியகுமார் யாதவும் இன்னும் சிறிது நேரத்திலே அந்த கோப்பையை வாங்கி அணியினருக்கு தந்து அணியினர் உற்சாகப்படுத்துகின்றார். அதே போன்று மைதானத்திற்கு மத்திய அரசு தரப்பிலிருந்து பல்வேறு அரசியல் கட்சியினரும் வருகை தந்திருக்கிறார்கள். அமித்ஷா வருகை தந்திருக்கிறார். முன்னாள் இந்திய வீரர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இன்னும் சற்று நேரத்தில் மைதானத்திற்குள்ளே வந்து இந்திய வீரர்களை உற்சாகப்படுத்தவும் இருக்கிறார்கள். குறிப்பாக 2024 கோப்பையை வென்ற பிறகு 2025 சாம்பியன்ஸ் டிராபியையும் இந்திய அணி கைப்பற்றியிருந்தது. தற்பொழுது ICC நடத்தக்கூடிய மூன்றாவது போட்டியையும் தொடர்ந்து வென்றிருக்கின்றது. இந்திய அணியுடைய இந்த ஆர்டிக் வெற்றி பெரும் உற்சாகத்தை இந்திய ரசிகர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கின்றது என்றே நாம் சொல்ல வேண்டும். கடந்த முறை 2024 கோப்பையை வென்ற போது இந்திய ரசிகர்கள் ஒரு சந்தோஷத்தில் இருந்தாலும் கூட விராட் கோலி, ரோஹித் சர்மாவுடைய ஓய்வு அவர்களுக்கு சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது என்று சொல்லலாம். வரவிருக்கும் 2026 எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் போன்ற கேள்விகள் ரசிகர்களுக்கு மத்தியிலே இருந்தது. அனுபவம் இல்லாத வீரர்களை வைத்து எப்படி 2026 கோப்பையை வெல்லப் போகிறோம் போன்ற கேள்விகள் எல்லாம் இருந்தது. ஆனால் அனுபவம் இல்லை என்றாலும் கூட வீரர்களுக்கு திறமை இருக்கின்றது என்பதை மீண்டும் அணி நிரூபித்திருக்கின்றது. அனுபவம் இல்லாத வீரர்களை வைத்து நாங்கள் அனுபவம் இல்லாத வீரர்கள் அல்ல, நாங்கள் திறமையான வீரர்கள் என்று மீண்டும் இந்திய வீரர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள்.
சஞ்சு சாம்சங், அபிஷேக் சர்மா, அதே போன்று திலக் வர்மா, இஷான் கிஷன் போன்ற சில போட்டிகள் விளையாடிய வீரர்களை வைத்து இந்திய அணி கோப்பையை கைப்பற்றி சாதனை படைத்திருக்கிறது. அதே போல இதுவரைக்கும் எந்த நாடு T20 உலகக்கோப்பையை நடத்துகிறதோ அந்த நாடு கோப்பையை வென்றதாக சரித்திரம் T20 உலகக்கோப்பை வரலாற்றிலே சரித்திரம் கிடையாது. அந்த சாதனையும் இந்திய அணி தற்பொழுது படைத்திருக்கின்றது. அதே போல ஐசிசி நடத்தக்கூடிய தொடர்ந்து 3 போட்டிகளையும் எந்த அணி வென்றதும் கிடையாது. அதையும் தற்போது இந்தியா சாதித்து காட்டியிருக்கின்றது. அதே போன்று தொடர்ந்து 2வது முறையாக எந்த அணியும் கோப்பையை T20 உலக கோப்பையை வென்றது கிடையாது. அதையும் சாத்தியப்படுத்தி இந்த 3 விஷயங்களும் சாத்தியப்படுத்தி ஹார்திக் வெற்றி இந்தியா செய்திருக்கின்றது. இந்தியா முழுவதும் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை மெரினா கடற்கரையிலும் பட்டாசுகள் உற்சாகமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இங்கு சென்னை மாநகராட்சி இந்த LED திரையில T20 உலகக்கோப்பை ஒளிபரப்பப்பட்டு வரக்கூடிய நிலையில இங்கு அந்த திரைக்கு முன்பாக பட்டாசுகளை வெடித்து ரசிகர்கள் உற்சாக மிகுதியிலே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்துல அந்த கோப்பையானது சூரியகுமார் யாதவ் கையிலே கொடுக்கப்பட்டு அணியினருக்கு வழங்கப்படும். அங்கு முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் உள்ளிட்டோரும் வீரர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிக்க இருக்கின்றார்கள்.